ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட கூகுள் ஷீட் டுடோரியல்ஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரீமேடான கூகுள் ஷீட்டோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லில் உள்ள வேல்யூவை நம்மளுக்கு லெட்டரும் நம்பரையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட நேமு ப்ளஸ் அவங்களோட மார்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கவுண்ட் ஏ கொடுத்துக்கிறேன். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் செட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இதோட ஓவரால் கவுண்ட் 8. நம்மளுக்கு 8 வேல்யூ இதில் இருக்குது. ஸோ அதனால 8 வேல்யூவை இது பண்ணிடுறேன். அடுத்து நம்பர்ஸை நான் கவுண்ட் பண்ணுறேன். இப்போ நம்பர்ஸை கவுண்ட் பண்ணோம், நம்மளுக்கு இங்கேயும் 8 வேல்யூ வரும். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். ஆனால் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் லெட்டரையும் நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணோம். ஸோ அதனால ரெண்டுக்குமே நம்மளால இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.